A member parliament mocking the institution of chairman. Don't take on my background as a farmer. On Instagram, Mr. Chidambaram, your party put a video that was shame to me, demean me, insult my background as a farmer, insult my position as a judge, insult my position as chairman. Sir, these are two serious issues. I hereby name Sri Derek O'Brien. Derek O'Brien is hereby named to leave the house immediately. What are you doing? Mr. Derek O'Brien, you have committed breach of privilege. இந்த டெமோக்ரசியை காப்பாற்றுவதற்காக இந்த ஊடகம் வேலை பார்த்திருக்க வேண்டுமோ, இந்த பேனா அந்த வார்த்தைகளை எழுதி மக்கள் முன் எடுத்து வைத்திருக்க வேண்டுமோ, அந்த பத்திரிகையாளர்கள் மறைந்து போனார்கள். 50 கரோड़ की गर्लफ्रेंडை மறந்து விட்டார். 50 கோடி ரூபாய்க்கான गर्लफ्रेंडா. ஜெர்சி காய், ஜெர்சி பசுமாடு யாரை? சோனியா காந்தியை பார்த்து, ரேணுகா சௌத்ரியை பார்த்து உங்களுடைய சிரிப்பு ஷ்ரூப்னகா போன்று இருக்கிறது என்று கூறிய அதே மகான் நபர். மம்தா பானர்ஜியை பார்த்து தீதி ஓ தீதி என்று மிமிக் செய்த, மாக் செய்த இந்த நபர். இவர் இன்னைக்கு சபையின் மரியாதையை பற்றி பேசுகிறார். ஜெகதீப் தம்கர் மிமிக் செய்யப்பட்டாராம். அதனால் நாடு முழுவதும் போராட்டம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். World's largest democracy, world's most popular and largest political party, BJP. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி. இன்னைக்கு அலறி போயிருக்கிறார்கள், பதறி போயிருக்கிறார்கள். இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய பிஜேபியின் ஐடி செல்லாக இருக்கட்டும், அல்ல பக்தர்களாக இருக்கட்டும், அல்ல சங்கிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஒரே ஒரு வீடியோ. இதே பார்லிமெண்ட்டுக்கு வெளியே டிஎம்சியின் எம்பி ஜெகதீப் தம்கர் அவர்களை மிமிக் செய்து விட்டார்களாம், கிண்டல் செய்து விட்டார்களாம். அந்த வீடியோவை படம் பிடித்து காட்டிய நபர் யார் என்றால் ராகுல் காந்தி. இந்த நபர்கள் இந்த நாட்டின் எதிரிகள் என்று எந்த ப்ரொபகண்டாவை ஒரு அரசியல் கட்சி பரப்பி வருகிறதோ, அதே அரசியல் கட்சி இந்த நாட்டு டெமோக்ரஸியை மதிக்கிறதா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த விஷயம் இம்பார்ட்டண்டாக பேசப்படுகிறது? எதற்காக பிஜேபி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்கிற அதே கேள்வியை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஜெகதீப் தம்கர் அவர்களை மிமிக் செய்தது எவ்வளோ பெரிய குற்றம் என்று எந்த நாவு இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறதோ, இவர்கள் அதே வேலையை பார்க்கும்போது கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. ஜெகதீப் தம்கர் அவர்களை டிஎம்சியின் எம்பியான கல்யாண் பானர்ஜி அவர்கள் ஒரு மிமிக்ரி செய்தாராம். எதற்காக, எங்க என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இதே பார்லிமெண்டின் வளாகத்தில் 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். காரணம், தன்னுடைய பாதுகாப்பிற்காக கேள்வி கேட்டது. ஆனால் இதே பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த ஒரு எம்பி இன்விடேஷனை வைத்து 2 நபர்கள் பார்லிமெண்டில் புகழ்ந்து விட்டார்கள். 2001ஆம் ஆண்டு இதே பார்லிமெண்டில் தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தினார்கள். அப்போ உள்ள போக முடியவில்லை. இந்த முறை அவர்களிடம் அனைத்து வழிகளும் இருந்தது. இதே இடத்தில் தப்பி தவறி இது ஒரு உண்மையிலே தீவிரவாத தாக்குதலாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன ஆகியிருக்கும் என்று அந்த கேள்வியை கேட்ட 141 எம்பிக்கள் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகி இதே பார்லிமெண்ட் வளாகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள், ஆளும் கட்சி இரண்டுமே இணைந்துதான் பார்லிமெண்ட்டை நடத்தி வருவார்கள். பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி இல்லை என்றால் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எப்படி நீங்க விமர்சிப்பீர்கள்? எது சரி, எது தவறு என்று எப்படி நீங்க டிபேட் செய்வீர்கள்? ஆனால் கடந்த 9.5 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான பிரசிடென்சியை செட் செய்திருக்கிறது என்று நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, எதிர்க்கட்சிகள் வாயை திறக்கக்கூடாது, எதிர்க்கட்சிகளை நாங்கள் பேச விட மாட்டோம், எதிர்க்கட்சிகள் கேள்விகளை கேட்கக்கூடாது, எதிர்க்கட்சிகள் டிபேட்டை நடத்தக்கூடாது, எதிர்க்கட்சிகள் அப்படி தப்பித்தவறி கேள்விகளை கேட்டுவிட்டால் அவர்களை சஸ்பெண்ட் செய்து விடுவோம்.
அதற்கும் மேல எதிர்க்கட்சிகள் தன்னுடைய ஒப்பீனியனை எடுத்து வைக்க முன் வந்தால் கூட நாங்கள் வாய்ஸ் ஓட்டை வைத்து தனக்கு சாதகமாக அனைத்துமே மாற்றிக்கொள்வோம். பார்லிமெண்ட் அட்டாக் எவ்வளவு சீரியஸாக இருந்ததோ அதே கேள்வியை கேட்டு எந்தெந்த எம்பிக்கள் போராடி வந்தார்களோ அந்த அனைத்து எம்பிக்களுமே இன்னைக்கு பார்லிமெண்ட் வளாகத்தில் ப்ரொடெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். ஜக்தீப் தம்கர் இவரை எந்த அளவில் மிமிக் செய்திருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள் என்று எத்தனையோ வீடியோக்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இதே இடத்தில் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸின் ஜெனரல் செக்ரட்டரி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது எந்த ஜக்தீப் தம்கருடைய பதவியை கூட நீங்கள் பாராமல், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று கூட நீங்கள் பாராமல் அவரை கிண்டல் செய்திருக்கிறீர்களோ இது ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் எடுத்து வைத்த விஷயம் என்ன? 10 ஆண்டுகள் வரை இந்த நாட்டின் வைஸ் பிரசிடென்டாக பதவியில் இருந்த ஹாமித் அன்சாரி அவர்களை ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் வளாகத்திற்குள்ளிருந்தே பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை கிண்டல் செய்தார். அன்னைக்கு ஜக்தீப் தம்கர், பிஜேபி பக்தர்கள் இவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லையா? அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி மிமிக் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லையா? ஏன் இந்த நாட்டு பெண்களை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஜர்சி காய், 50 கரோड़ की गर्लफ्रेंड, ஷ்ரூப்னகா, இது போன்று இந்த நாட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்களை விமர்சித்த வேலையை இதே மகான் மகாராஜாவான பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் பேசும்போது அனைத்து மீடியா ஹவுசஸ்களுமே, அனைத்து கோதி மீடியாவுமே, அனைத்து பிஜேபியின் பக்தர்களுமே வாயடைத்து போயிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது மம்தா பானர்ஜி அவர்களை தீதி ஓ தீதி, தீதி ஓ தீதி என்று கிண்டலடித்த நபர் யார் என்றால் இதே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அன்னைக்கும் அனைத்து நபர்களுமே காதுகளையும் கண்களையும் பொத்திக் கொண்டிருந்தார்கள், வாயை பொத்திக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அனைவருமே கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இதே பார்லிமெண்ட் வளாகத்திற்குள்ள இருந்து ரமேஷ் பிதூரி என்கிற இன்னொரு எம்பி, பிஜேபியை சார்ந்த எம்பி, அவர் பேசிய வார்த்தை இந்த நாட்டு இஸ்லாமியர்களை பார்த்து கட்டுவா, முல்லா, படுவா, அத்தங்கவாதி, உகர்வாதி போன்ற வார்த்தைகள். அவரை இதே ஜக்தீப் தம்கர், ஓம் பிர்லா போன்ற நபர்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை தட்டவில்லை, தட்டி கேட்கவில்லை. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவரை தட்டி கேட்கவில்லை. இன்னைக்கும் எம்பியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இன்னொரு எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங், இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் எங்களுடைய மானத்தை காப்பாற்றுங்கள், எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று கதரும் போது, போராடும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி தன் காதுகளை பொத்திக் கொண்டார், கண்களை மூடிக்கொண்டார், வாயை பொத்திக் கொண்டார். அந்த நபரும் இதே பார்லிமெண்டிற்குள் இன்னைக்கு வரை அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பாதுகாப்பிற்காக கேள்வி கேட்பது தவறா? பார்லிமெண்டில் எப்படி இந்த தவறு நடந்தது என்கிற அந்த கேள்வி எழுப்பியது தவறா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பார்லிமெண்டில் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் பிஜேபி இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி இல்லை என்றால் அதற்கான அர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். எந்த டெமோக்ரசி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி என்று நீங்க கூறி வருகிறீர்களோ அதே டெமோக்ரசி இன்னைக்கு வேடிக்கையாக மாறிவிட்டது. இந்த டெமோக்ரசி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்ல அதை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி எனிமோர். இந்த டெமோக்ரசியை காப்பாற்றுவதற்காக எந்த ஊடகம் வேலை பார்த்திருக்க வேண்டுமோ, இந்த பேனா அந்த வார்த்தைகளை எழுதி மக்கள் முன் எடுத்து வைத்திருக்க வேண்டுமோ, அந்த பத்திரிகையாளர்கள் மறைந்து போனார்கள். எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்டுக்குள் பேச முடியாது, பார்லிமெண்ட் வளாகத்திற்குள் பேச முடியாது, வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. கொடுத்தால் இடி, சிபிஐ, ஐடி போன்ற ரெய்டுகளை போட்டு அவர்களை முடக்க பார்ப்போம். அப்படி தப்பித்தவரி பார்லிமெண்ட்டுக்கு வந்துவிட்டால் அவர்களை சஸ்பெண்ட் செய்து விடுவோம் என்கிற ஒரு நோக்கத்துடன் ஒரு அரசாங்கம் வேலை பார்த்தால் அந்த டெமோக்ரசியை நீங்க பொம்மை டெமோக்ரசியாக பார்ப்பீர்களா அல்ல எப்படி பார்ப்பீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதே பார்லிமெண்ட் அன்னைக்கு எந்த மெமிக்ரியை இந்த அளவில் பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் விமர்சித்து வருகிறார்களோ அவர்கள் ஒரு சில வீடியோக்களை நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஜகதீப் தம்கர் அவர்கள் நேரடியாக பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்தே கடுமையாக பேசியிருக்கிறார்.
அதாவது என்னை விமர்சித்தால் நான் பொறுத்துக்கொள்ளுவேன், ஆனால் என்னுடைய பதவியை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நான் வரக்கூடிய ஜாதியை, ஜாட் என்கிற ஜாதியை நீங்க விமர்சித்திருக்கிறீர்கள். நான் வரக்கூடிய குடும்பம் விவசாயத்தை, நான் விவசாய குடும்பங்களை பற்றி நீங்க விமர்சித்திருக்கிறீர்கள். இதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஜெகதீப் தம்கர் அவர்கள் பேசிய அந்த வார்த்தையை கேளுங்கள். இதற்கு பின்பு அதற்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், பாருங்கள். दिग्विजय सिंह जी, एक बात सुनना मेरे ध्यान से। मैंने कुछ देर पहले एक टीवी चैनल पर देखा है, गिरावट की कोई हद नहीं है। आपके एक बड़े नेता एक सांसद के असंसदीय व्यवहार को वीडियो कर रहे थे। मैं तो यही कह सकता हूँ, सद्बुद्धि आए। इमेजिन व्हाट मस्ट बी गोइंग थ्रू माय हार्ट व्हेन योर सीनियर लीडर videographs a member parliament mocking the institution of chairman. Don't take on my background as a farmer. On Instagram, Mr. Chidambaram, your party put a video that was shame to me. You used Twitter official handle of the spokesperson to demean me, insult my background as a farmer, insult my position as a jat, insult my position as chairman. Sir, these are two serious issues. இதே ஜெகதீப் தம்கர் அவர்கள் 15 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் ரோட்டில் நின்று போராடி கொண்டிருந்த போது அவர் விவசாயி என்று அவருக்கு ஞாபகம் வரவில்லை. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்களே, அன்னைக்கும் ஜெகதீப் தம்கர் அவர்கள் அமைதியாக இருந்தார். அவருக்கு முன் இது எதுவுமே தெரியவில்லை. இதே விவசாயிகளை ஜீப்பிற்கு கீழே நசுக்கி கொன்றார்களே, இதே பிஜேபி சார்ந்த ஒரு மந்திரியின் மகன் இந்த வேலையை பார்த்தானே, அன்னைக்கு ஜெகதீப் தம்கர் அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. எந்த ஜாட் சமுதாயத்தை பற்றி அவர் பேசுகிறாரோ அதே ஜாட் சமுதாயத்தை ஹரியானாவில் சுட்டு கொன்றார்களே, அப்போ இவர் கண்களில் கட்டுக்கட்டி இருந்தது, எதுவுமே தெரியவில்லை. இன்னைக்கு ஜாட்டும் ஞாபகத்தில் வருகிறார், விவசாயியும் ஞாபகத்தில் வருகிறார். எந்த அளவில் அரசியலுக்காக ஜாதியை இழுக்கிறீர்கள், எந்த அளவில் அரசியல் லாபத்திற்காக விவசாயியும் இழுத்து விட்டீர்கள், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சதி எந்த அளவில் விவசாயிகளுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கிறது. விவசாய அமைப்பு, இதே ஜாட் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் காப் பஞ்சாயத்து என்று கூறுவார்கள். வடநாட்டில் நீங்க போனீர்கள்னா காப் பஞ்சாயத்து என்றால் ஒரு மிகப்பெரிய கூட்டம், நாட்டுக்கூட்டம் என்று கூறுவார்கள் தமிழகத்தில். அதே போன்று வடநாட்டில் காப் பஞ்சாயத், அதில் இருக்கக்கூடிய அவர்கள் எடுத்த முடிவு, இந்த நபர் ஒரு போலியான நபர், ஜாட் என்கிற அடையாளத்தை இழந்த நபர், விவசாயி என்ற அடையாளத்தை இழந்த நபர். யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, எந்த அரசாங்கம், எந்த அரசியல் கட்சி எங்களை ரோட்டில் நிற்க வைத்து வேடிக்கை பார்த்ததோ, அவர்களுடன் கைகோர்த்து நிற்கக்கூடிய நபர் விவசாயியாகவும் இருக்க முடியாது, ஜாட்டாகவும் இருக்க முடியாது. இவருடன் நாங்க நிற்க மாட்டோம், தெளிவாக எடுத்து விட்டார்கள். அவருடைய வீடியோவையும் கொஞ்சமாக பாருங்கள். धनखड़ जी, हरियाणा में एक बात कही जाती है, जाट मरा तब जानिए जब संगी हो जाए। साथियों, आज बड़ा दुर्भाग्यपूर्ण बयान गोदी मीडिया के अंदर चल रहे, जिसमें हमारे उपराष्ट्रपति जी जिस तरह की भाषा का इस्तेमाल राज्यसभा में कर रहे हैं, हमें वो समझ में नहीं आ रहा, क्योंकि एक संसद के अंदर एक मामला चल रहा है कि संसद की सुरक्षा में जो छेद लगी है उसका पे गृह मंत्री या प्रधानमंत्री बयान दे। ऐसा कहते ही उपराष्ट्रपति जी किसी भी विपक्षी सांसद को आवेश में आकर के संसद से बाहर निकाल रहे। இவர் மட்டுமல்ல, பியூஷ் கோயல் அதே ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் a insult of farmers. விவசாயிகளுடைய அவமானமாக எடுத்து காட்டி வருகிறார்கள். அப்போ ஹாமித் அன்சாரி, அவரும் ஒரு இஸ்லாமியர் தானே, 10 ஆண்டுகள் வரை தன்னுடைய பதவிக்கான அந்த மதிப்பை, மரியாதையை இன்டாக்டாக எடுத்து வைத்த நபர். அவரை பிரைம் மினிஸ்டர் மோடி மிமிக் செய்யும் போது மறந்து விட்டீர்களா? எவ்வளோ கேவலமான கொடூரமான விஷயம் என்று நீங்க பாருங்கள். சங்கி, பியூஷ் கோயல் போன்ற நபர்கள், மோடி, கோதி மீடியா அனைவருமே அன்னைக்கு அமைதியாக தான் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஜெகதீப் தம்கர் அவர்களை நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் போராட்டம் நடக்கிறது. ஜெகதீப் தன்கர் சாஹப் இஸ் ஆன், இது போன்ற வார்த்தைகளை வைத்து சங்கிகள், பிஜேபியின் ஐடி செல் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து வருகிறதா? இதற்கு மேலே
எவ்வளோ கேவலமான விஷயம் நடந்திருக்கிறது என்று அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ வெளியில் நடந்தது அவமரியாதை என்றால் பிரைம் மினிஸ்டர் மோடி சபைக்குள்ள நின்று இப்படியெல்லாம் செய்கை காட்டினாரே, அது எப்படி பார்க்க முடியும்? அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். யார் இந்த இடத்தில் தவறு, யார் இந்த இடத்தில் சரி என்கிற புரிதல் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பாருங்கள். उठो 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 कैसे आंख खोली जा रही है, कैसे बंद की जा रही है, इतनी जल्दबाजी क्या है? இது மட்டுமல்ல, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தம்கர் அவர்கள் ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்கிறார். प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का फोन आया और उन्होंने कल संसद के पवित्र परिसर में कुछ माननीय सांसदों द्वारा प्रदर्शित की गई अपमानजनक नाटकीयता पर अत्यंत दुख व्यक्त किया है. நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி நேரடியாக எனக்கு ஃபோன் செய்து பார்லிமெண்ட் வளாகத்தில் எந்த நாடகத்தை இவர்கள் நாடினார்களோ அதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினாராம். उन्होंने मुझे बताया कि वह पिछले 20 वर्षों से इस तरह के अपमान सहते आ रहे हैं. பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு எடுத்து வைத்த விஷயம், கடந்த 20 ஆண்டுகளாக நானும் இது போன்ற அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிறேன். लेकिन देश के उपराष्ट्रपति जैसे संवैधानिक पद के साथ और वह भी संसद में ऐसा होना दुर्भाग्यपूर्ण है. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் என்கிற இவ்வளவு முக்கியமான பதவி, அந்த பதவிக்கு எதிராக இதே பார்லிமெண்ட் வளாகத்திற்குள் இப்படி நடந்தது மிகவும் தவறானது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த வார்த்தைகள். அவர் மறந்துவிட்டார் 50 करोड़ की गर्लफ्रेंडை மறந்துவிட்டார். 50 கோடி ரூபாய்க்கான கேர்ள்ஃப்ரெண்டா, ஜெர்சி காய், ஜெர்சி பசுமாடு யாரை? சோனியா காந்தியை பார்த்து, ரேணுகா சௌத்ரியை பார்த்து உங்களுடைய சிரிப்பு ஷ்ரூப்னகா போன்று இருக்கிறது என்று கூறிய அதே மகான் நபர். மம்தா பானர்ஜியை பார்த்து தீதி ஓ தீதி என்று மிமிக் செய்த மோக் செய்த இந்த நபர், இவர் இன்னைக்கு சபையின் மரியாதையை பற்றி பேசுகிறார். ஹாமித் அன்சாரி ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், அவரை மிமிக் செய்த நபர் இன்னைக்கு சபையின் மரியாதை பற்றி பேசுகிறாரா? ஒரு ரேப் குற்றவாளியை வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, இஸ்லாமியர்களை பார்த்து டெரரிஸ்ட் என்று கூறக்கூடிய ஒரு கட்சி, முல்லா கட்டுவா படுவா உகர்வாதி என்று கூறக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை எப்படி நீங்க பார்க்க முடியும்? मैंने प्रधानमंत्री से कहा कुछ लोगों की बेतुकी हरकतों से मेरा कर्तव्य निभाने और हमारे संविधान में निहित निषेधों का सम्मान करने से नहीं रोक सकती है. और சில நபர்கள் இப்படி நடந்து கொள்வதால் என்னுடைய கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன். मैं संवैधानिक मूल्यों के प्रति प्रतिबद्ध हूं और इस प्रकार के अपमान मुझे अपने मार्ग से विचलित नहीं कर सकते हैं. நான் என்னுடைய கடமையை மிகவும் கவனமாக உன்னித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். அதனால் இது போன்ற விஷயங்கள் என்னை பாதிக்காது. சார், உங்களுக்கு நான் ஒரு சில படங்களை காட்ட ஆசைப்படுகிறேன். புதிய பார்லிமெண்ட் என்னைக்கு துவக்கப்பட்டதோ அதே நாள் எடுக்கப்பட்ட இந்த படங்கள். இந்த நாட்டு கோதி மீடியா இதை காட்டவில்லை, ஆனால் நீங்க நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். இந்த பெண்கள், இந்த நாட்டு பெண்கள், இந்த நாட்டிற்காக பேரை புகழை தேடிக் கொடுத்த பெண்கள், ஒலிம்பிக் மெடலிஸ்ட்கள், இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை பெண்கள் தான் படைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நடந்த அவலத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த நாட்டு தேசிய கொடியை எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். ஆனால் இது எல்லாம் நடக்கும்போது ஜெகதீப் தம்கர் அவர்கள் புதிய பார்லிமெண்டில் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு இதெல்லாம் தெரியவில்லை. அன்னைக்கு இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கும், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டருக்கும், இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும், இந்த நாட்டு யூனியன் மினிஸ்டர்களுக்கும், முக்கியமாக ஜெகதீப் தம்கர் அவர்களுக்கு எந்த விதமான தவறும் தெரியவில்லை. இவர் மட்டுமல்ல, ஜெகதீப் தம்கர் எந்த அளவில் பார்லிமெண்ட்டிலிருந்து தன்னுடைய அகங்கார பாணியில் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து காட்டுகிறேன், நீங்க பாருங்கள். டிஎம்சியின் எம்பியான பெரக் ஒப்ராய் அவரை எப்படி வெளியேற்றினார், எப்படி சஸ்பெண்ட் செய்தார், அதை நீங்க பாருங்கள். I hereby name Shri Derek O'Brien. Derek O'Brien is hereby named to leave the house immediately. What are you doing, Mr. Derek O'Brien? You have committed breach of privilege. Mr. Derek O'Brien to leave the house immediately.
Mr. Derek O'Brien to leave the house immediately. The house is not in order. No. Do you approve of it? He walks up to this place. Mr. Khadge, leader of the opposition, can you imagine a member walking to this place? Shameful event. My head is in shame. Something has to be done. And the honorable member, is in the habit of playing hot and cold. இந்த அனைத்தையுமே ஓரம் கட்டி விடுங்கள். இப்போ இவருடைய பதவிக்கான மரியாதையை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியின் பக்தி லீலையை இந்த நபர் பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று. அதாவது இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடி வைஸ் பிரசிடென்ட், அதற்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய பதவியை விட இவருடைய பதவி ஒரு படி மேலே இருக்கிறது. ஆனால் இவர் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள், பக்தி பாவனையை பாருங்கள். पिछले शताब्दी में महापुरुष महात्मा गांधी थे. போன ஜன்மத்தில் போன காலகட்டத்தில் இந்த நாட்டின் மகான் மகாத்மா காந்தி அவர்கள். ஆனால் இந்த தருணத்தில் इस शताब्दी के युग पुरुष नरेंद्र मोदी हैं. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை மகாத்மா காந்தி அவர்களுடன் இணைத்து பேசியிருக்கிறார். இவருடைய பக்தி இங்கே மட்டும் நிற்கவில்லை, எப்படி அவரை ரிசீவ் செய்திருக்கிறார் அதையும் நீங்க பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும், இவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரா அல்ல ஒரு அடிமையாக இருக்கிறாரா என்று உங்களுக்கு புரிய வரும். பிரைம் மினிஸ்டர் மோடி போட்ட பிச்சையாக இவர்தான் கடவுள் என்று ஒரு நபரை நீங்க பார்க்கும்போது எப்படி அவர் பாரபட்சம் இல்லாமல் பார்லிமெண்ட்டை, அந்த சபையை நடத்த முடியும் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். அந்த சபையில் அந்த சேரில் உட்காரும் போது காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, டிஎம்சி, ஆர்ஜேடி, சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி என்று எங்கேயுமே பார்க்கக்கூடாது. அந்த சபைக்கான அந்த சேருக்கான மரியாதை அதுதான். ஆனால் இங்கே இவருடைய பக்தி லீலையை கொஞ்சம் பாருங்கள். எந்த அளவில் அடிமையாக இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எந்த அளவில் இந்த நாட்டு எம்பிக்களை பேச விடாமல் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்களையும் நீக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த நபர் பார்த்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தை பார்த்தோ, அடானியை பார்த்தோ, மோடியை பார்த்தோ நீங்க கேள்வி கேட்டீர்கள் போதும் உங்களை வெளியே போக சொல்லிவிடுவோம். இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியின் அழகான முகம். இது மட்டுமல்ல, ஜினேஷ் பட்டேல் ஒரு குஜராத்தி, பிஜேபியின் பக்தர், பிரைம் மினிஸ்டர் மோடியின் பக்தர், பிஜேபியின் ஐடி விங்கிற்கான ஒரு பிரபலமான முகம். ஜாட்டை பற்றி, விவசாயிகளை பற்றி இந்த நபர் விளக்கி இருக்கிறார். எப்படி அதை பாருங்கள். जाट का बेटा उपराष्ट्रपति के पद पर क्या पहुंचा, दल्ले वामपंथियों ने मजाक उड़ाना शुरू कर दिया है. ஒரு ஜாட் விவசாயியோட மகன் இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் பதவியில் உட்கார்ந்த உடனேயே புரோக்கர்களுக்கு பிடிக்கவில்லை, அவரை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். எந்த விதமான லாங்குவேஜ் என்று நீங்க பாருங்கள். இவர்கள் எந்த அளவில் மக்களை அசிங்கப்படுத்துகிறார்களோ, எம்பிக்களை, எதிர்க்கட்சிகளை அசிங்கப்படுத்துகிறார்களோ, இவர்களை யார் கேள்வி கேட்பார்? இவர்களுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும்? சம்பீத் பாத்ரா, பிஜேபியின் ஸ்போக் பர்சன், இவர் எழுதிய விஷயம், देश याद रखेगा जब देश के उपराष्ट्रपति और संवैधानिक संस्था का माहौल बनाया जा रहा था तो शहजादा खड़ा होकर वीडियो बना रहा था. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை கிண்டல் அடிக்கும் போது இந்த நாட்டு ஷஹசாதா பிரின்ஸ் அதை படம் பிடித்துக் கொண்டிருந்தாரா? இந்த விதமான வார்த்தையை இந்த நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். டிசம்பர் 19ஆம் தேதி லோக்சபாவில் 27 கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த அனைத்து 27 கேள்விகளையும் லோக்சபா ரெஜிஸ்டரிலிருந்து நீக்கிவிட்டார்கள். காரணம், இந்த அனைத்து கேள்விகளுமே எதிர்க்கட்சி கேட்டார்களா. அப்போ எதிர்க்கட்சி கேட்கக்கூடிய கேள்வியை கூட நீங்க ரெக்கார்டில் இருந்து அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். அப்போ எந்த விதமான டெமோக்ரஸியை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது? 18ஆம் தேதி 33 எம்பிக்களை லோக்சபாவிலிருந்து நீங்க நீக்கினீர்கள். ராஜ்யசபாவிலிருந்து அதே 18ஆம் தேதி 45 எம்பிக்கள், ஆக மொத்தம் 78 எம்பிக்கள் 18ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள்.
49 எம்பிக்கள் அடுத்த நாள் 19ஆம் தேதி நீங்க நீக்கினீர்கள். ஆக மொத்தம் 141 எம்பிக்கள். அதற்கு முன்பு 4ஆம் தேதியும் 19 எம்பிக்களை நீங்க நீக்கினீர்கள். இன்னைக்கு பார்லிமெண்டில் ஆப்போசிஷன்லெஸ் பார்லிமெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி இந்த நாட்டிற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசை நீங்க பார்க்கிறீர்கள். இதற்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 141 எம்பிக்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதிப்பு ஏற்பட இருக்கிறது என்று சட்டங்கள் வரும்போது, திட்டங்கள் வரும்போது, அந்த திட்டம் உங்களுக்கும் எனக்கும் சரியானதா இல்லையா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து எம்பிக்களையுமே நீக்கிய பின் எப்படி இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழும்? எப்படி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை உங்களால் காப்பாற்ற முடியும்? லோக்சபாவில் 522 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 522 எம்பிக்களில் 303 எம்பிக்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள், என்டிஏ கூட்டணியோட எம்பிக்கள். இதில் இன்னைக்கு 290 எம்பிக்கள் நேரடியாக பிஜேபியோட எம்பிக்கள், இன்னும் ஒரு 10 எம்பிக்கள் மற்ற கட்சிகள், பிஜேபியை சப்போர்ட் செய்யக்கூடிய கட்சிகள். ஆனால் எதிர்கட்சியோட நிலையை கொஞ்சம் பாருங்கள். வெறும் 100 ஆப்போசிஷன் எம்பிக்கள் மட்டும்தான் இன்னைக்கு லோக்சபாவில் இருக்கிறார்கள். 133 எம்பிக்கள் இந்தியா அலைன்ஸ், இந்தியா அணியை சார்ந்த 133 எம்பிக்களிலிருந்து 95 எம்பிக்கள் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகிய வெளியில போராடி கொண்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்டுக்குள் நீங்க பார்த்தீர்கள், வெறும் 38 எம்பிக்கள் மட்டும்தான் எதிர்கட்சியில் இருந்து இருக்கிறார்கள். இது எந்த விதமான ஜனநாயகம்? இது எந்த விதமான டெமோக்ரஸி என்று எனக்கு புரியவில்லை. ராஜ்யசபாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மொத்தம் 238 எம்பிக்கள். இந்த 238 எம்பிக்களிலிருந்து 100 எம்பிக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கேள்வி கேட்கக்கூடாது, அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது, அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக பொம்மை போன்று உட்கார்ந்தீர்கள், நீங்க உட்காரலாம், வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், கேள்வி மட்டும் நீங்க கேட்கக்கூடாது. இந்தியா அலைன்ஸை சார்ந்த 95 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார்கள். இதிலிருந்து 45 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். 49 எம்பிக்கள் மட்டும்தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறார்கள். இது இந்த நாட்டு ஜனநாயகத்துடைய உண்மை முகம். இதைத்தான் இந்த நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஒட்டுமொத்த பிஜேபி, பக்தர்கள், கோதி மீடியா, யூனியன் மினிஸ்ட்ரி, மோடி உட்பட அனைத்து நபர்களுமே சரி என்று கூறி வருகிறார்கள். ஜக்தீப் தம்கர் மிமிக் செய்யப்பட்டாராம், அதனால் நாடு முழுவதும் போராட்டம். ஆனால் 15 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் போராடிய போது இவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. அந்த விவசாயிகளை ஆந்தோலன் ஜீவி என்று, காலிஸ்தானி என்று விமர்சித்த நபர்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த நாட்டு பெண்கள், பெண் வீராங்கனைகள் ரோட்டில் இழுக்கப்பட்ட போது, தரதரவென்று அவர்களை அடித்து நொறுக்கிய போது, அவர்களுடைய போராட்டத்தை நசுக்கிய போது இவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. முல்லா, கட்டுவா, படுவா, அத்தங்கவாதி, உகிரவாதி என்று கூறிய ரமேஷ் பெதூரி எம்பியாக இருக்கிறார். இந்த பெண்களுடைய இந்த நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவரும் அங்கதான் இருக்கிறார். பார்லிமெண்ட் அட்டாக்கிற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவை சார்ந்த அதே எம்பி அவரும் அதே பார்லிமெண்டில் இருக்கிறார். அவர்தான் அந்த பாஸ் எல்லாம் இஷ்யூ செய்து கொடுத்தார். இந்த நாட்டு பெண் எம்பிக்களை ஜெர்சி காய், 50 கரோड़ की गर्लफ्रेंड, ஷ்ரூப்னகா என்று கூறக்கூடிய இதே மகான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், மிமிக் செய்யக்கூடிய இதே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், இவரும் அதே சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு 140 கோடி மக்களுக்கு அந்த மக்களுடைய குரலை, அந்த மக்களுடைய கேள்விகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் இன்னைக்கு ரோட்டில் இருக்கிறார்கள். இதை எப்படி ஜனநாயகமாக பார்ப்பீர்கள்? எப்படி இந்த நாட்டை உயிர் வாழக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனாக நீங்க பார்ப்பீர்கள்? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.